என்னங்கய்யா தாவேக்காரசோட கைது. ஆனா ஒரு 12 மணி நேரம் கூட தாங்கல, நள்ளிரவே ஜாமீன்ல வெளியில வந்துட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன். ரொம்ப அவசரப்பட்டு அவங்களா சொதப்பிட்டாங்களா, எப்படி பாக்குறீங்க? முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பேசுனதுக்காக தான் அவர் கைது பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் வந்து குற்ற செயல்களுக்காகவோ அல்லது ஊழல் வழக்குக்காகவோ வேற எதுக்காகவோ கைது பண்ணல. பேசியிருக்கிறாரு, விஜய்க்கு எதிராக பேசினாரு, அவதூறாக பேசினார், அத்துமீறி பேசினார், ஒருமையில் பேசினார், இதெல்லாம் தான் அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்ப கடந்த காலங்களில் இந்த மாதிரி வந்து முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினையோ துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதியோ இந்த மாதிரி அவதூறாகவோ ஒருமையில பேசுறது, இழிவுபடுத்தி பேசுறதெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக பேசியதெல்லாம் கூட ஆதவர்ஜுனா பேசியிருக்கிறாரு. விஜய் இப்ப முதல்வராக இருக்கிற விஜய் அன்னைக்கு தாவேகா தலைவராக அங்கிள் ஸ்டாலின்னு மேடையில் பேசினாரு. இது மாதிரி பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அவதூறு பேசுவதற்கு கைது செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் அது ஒரு பாரம்பரியமே கிடையாது. அவதூறுனா டிஃபமேஷன் கேஸ் போடுவாங்க. டிஃபமேஷன்னா அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, அது வழக்கு நடக்கும், அதில் முடிவு வரும். இது கைதுக்கு நடவடிக்கைக்காக, அவதூறுக்காக ஒரு கைது நடவடிக்கைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தை வந்து இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்போ சில இடங்கள்ல நம்ம நடவடிக்கை நடந்திருக்கு. அதுக்கு பிறகு விஜய் அந்த டிஃபமேஷன் எக்கச்சக்கமாகவும் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சுன்னா கைது என்பதை நோக்கியும் போகும். அந்த வகையில் பார்த்தா இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை செய்யும்போது கடந்த காலத்தில் இதுக்கு முன்பாக நம்ம இது பத்திரிகையாளர்கள் மேலேயோ இல்லை விசில் ப்ளோவர்ஸ் மேலேயோ நடந்திருக்கு. எதிர்கட்சி அரசியல்வாதிகளே தூக்கி உள்ள வைக்கிறதுங்கிற அளவுக்கு அது போச்சாங்கிறது. பொலிட்டிஷியன்ஸாக இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர் கரண்ட்ல கை வைக்க வேண்டாம், அவங்களுக்கு பாசிட்டிவாக போகணும் கூட சமயத்தில் முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏன்னும் போது நீங்கள் அஃப்கோர்ஸ் இன்றைக்கு அவர் 8வது முறை எம்எல்ஏ நினைக்கிறேன். நடுவில் அவரே ராஜினாமா பண்ணிட்டு வந்த இடைத்தேர்தல் 2011 அலையில் தேமுதிக அதிமுக அடிச்சு வந்த அலையிலேயே வரலாம் கரை சேர்ந்தவர்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த அவருக்கு உடனடியாக கைது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வேகத்துக்கு போனதே கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தக்கூடியது தான். அவங்க என்ன கணக்கு சொன்னாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாருங்க, முன்ஜாமீன் தள்ளுபடி ஆனால் நீதிமன்றம் கைது பண்ணுறதுக்கு தடை இல்லை, ஜாமீன் கொடுக்க மாட்டோம்னா அப்படின்னு அர்த்தம் தானே, நேச்சுரலி கைது கரெக்டு தானேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனால் அவர் வெளியில் வந்து போட்டிருக்குல்ல, ஏறத்தாழ ஒரு 5-6 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு மருத்துவமனைக்கு கூட்டு போகலான்னு வந்தா என்னைய தாவேக்கால சேர்க்க சொல்லி மிரட்டுகிறார்கள், நான் எங்கேயும் போக மாட்டேன், திமுக தான் அப்படின்னுட்டு அவர் சொன்னதுங்கிறது அது வேற விதமான. ஆக்சுவலாக அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. வந்து நம்ம எல்லாரும் ஜாலியாக கடந்து போகிறாங்க. அது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு எம்எல்ஏ அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அந்த குற்றச்சாட்டு குறித்தான விவாதம் இங்கே நடக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது அவரே புகாராக கொடுக்கணும். ஆக்சுவலாக அது கொடுக்க போகிறாரா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ ஒரு எம்எல்ஏவை வந்து இவங்க வந்து பேசியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடிப்படையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவிலேருந்து அத்தனை பேர் போயிட்டே இருக்கிறாங்க, எல்லாருமே எம்எல்ஏ. எஸ்பி வேலுமணி என்ன முடிவெடுக்க போறாரு, சிவி சண்முகம் என்ன முடிவெடுக்க போறாரு, இன்னும் எத்தனை பேர் போக போறாங்க, இதுல தோற்ற எம்எல்ஏவா நின்று தோத்தவங்க எத்தனை பேர் போக போறாங்க, பலதும் நடந்துட்டு தான் இருக்கு. 5 பேர் தயாராவதாக ராஜினாமா செய்ய ஒரு கதை ஒரு பக்கம் ஓடி இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணனை அவர்கள் அழைத்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு முகாந்திரம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா அழைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா சொல்லும் போது வந்து உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் தாவேகாவுக்கு வருவார்கள், உண்மையான கலைஞரின் விசுவாசிகளும் தாவேகாவிற்கு வருவார்கள்னு சொன்னாப்புல. ஆமா, கலைஞர்னு சொன்னாப்புல. அவருக்கு வந்து 2017க்கு பிறகுதான் விஜயனுடைய கூற்றுப்படியே தமிழ்நாடு நாசமானது அப்படிங்கிறது 2017க்கு பிறகு, அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடியும் ஸ்டாலினும் ஆட்சியில் இருக்கும்போது தான் தமிழ்நாடு நாசமானது. ஜெயலலிதாவும் கலைஞரும் அவங்களுக்கு ஓகே. இப்போ அவங்க 2 பேருடைய விசுவாசிகளும், அதாவது நான் புரிஞ்சுக்கிறது, ஊழல் சக்தியில இருந்தே சேர்க்கும் போது தீய சக்தியை சேர்த்தா நாங்க வாஷிங் மிஷினை துவைக்க மாட்டோமா, எங்ககிட்ட அந்த லிக்விட் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஊற வச்சு எல்லா கரையும் தூக்கிடுவோம்னு சொல்ல வர்றாரு நம்ம. இதுல அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் 2 பேருக்குமே விசுவாசி. அவர் அம்மாவுக்கும் விசுவாசி, கலைஞருக்கும் விசுவாசி. அது கரெக்ட் தான். அதிமுகல இருந்து தான் திமுகவுக்கு வந்தாரு. ஸோ அதனால அவரை அழைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு அடிப்படை இல்லை. அதை பேட்டர் எங்கேயோ ஒரு மாதிரி இதே விஷயத்த
செந்தில் பாலாஜி இடி விசாரணைக்கு போயிட்டு கைதாகி இருந்த சமயத்தில் கோர்ட்டில் அஃபிடவிட்டாக போட்ட விஷயம் எங்களை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு பாஜகவில் சேர்ந்துருக்குன்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னே நீதிமன்றத்தில் அவங்க தரப்பில் அதை ஒரு பதிவாகவே வச்சாங்க, அஃபிடவிட்டாக போட்டதாகவே எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த பேட்டர்ன் தான் மோடிஜியினுடைய, ஏன்னா செங்கோட்டை சொல்லிட்டார்ல, மத்திய அரசே இதைத்தானே செய்கிறது, ராஜினாமா செய்துவிட்டு ஒருவரை கட்சியில் சேர்ப்பது என்பது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசே என்ன பாருங்க, பாஜகன்னா பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு கவர்மெண்ட்டு எம்எல்ஏக்களை இழுக்குதுங்கிற அளவுக்கு அவரை வச்சு ஆக்சுவலாக சார்ஜ் பாராட்டு இல்லை, குற்றச்சாட்டு. பட் அவர் அவங்களுக்கு சாதகமாக போயிட்டார். அப்போ அம்மாவின் வழியில் அல்லது கலைஞரின் விசுவாசிகளை உள்ளே இழுக்கிறது மோடிஜி வழியிலங்கிறத சொல்லலை, பட் அதுதான் போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த நீதிபதி விசாரணை முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியிருக்கு. என்னன்னா, அடிப்படையில் அவருக்கு என்ன சம்மன் கொடுக்கப்பட்டது இந்த வழக்கில் நேற்று ஏறத்தாழ 1.5 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கு. அவர் ரிமாண்ட் பண்ணணுமா கூடாதுன்னு அரசு தரப்பில் ஆஜரான வழக்குறீங்க, இந்த பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் ஆஜரானவங்க பல்வேறு விதமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் கோட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, முதல்ல கொடுக்கப்பட்ட சம்மன்ல இருந்து நீங்கள் எப்பயுமே அடிப்படையில் உடைக்கணும்னா எய்தர் பதிவு பண்ணப்பட்ட எஃப்ஐஆரோ அல்லது இஷ்யூ பண்ணப்பட்ட சம்மன்ல இருந்து தான் கொண்டு வரணும். அவருக்கு வழங்கப்பட்ட சம்மன் வந்து செக்ஷன் 41A அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இதன் அடிப்படை பார்த்தால் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு உங்களுக்கு சஸ்பெக்ட் பண்றவங்களை நீங்க அழைக்கலாம். இது வந்து உங்களுக்கான அரெஸ்ட் சம்மன் கிடையாது. நீங்க வந்து சம்மனுக்கு ஒத்துழைத்தால் உங்களை திரும்ப அனுப்ப வேண்டியதுதான், விசாரிச்சுட்டு உங்களை திருப்பி அனுப்புவோம். விசாரணைக்கான சம்மன் கிடையாது 41A. நீங்க அதை போய் அப்பியர் ஆக வேண்டியது உங்களுடைய கடமை. இப்ப நாட் கோஆபரேட்டிங் டு த சம்மன்ஸ்னு சொல்லி கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாட் கோஆபரேட்டிங்ல என்ன, இவர் போய் ஆஜராகி வழக்கு இது பண்ணிட்டு விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு ஏபி கேன்சல் ஆன பிறகு தான் உள்ள வராங்க. இதுல ப்ரொடெக்ஷன் இது இருக்கு. நீங்க சம்மன் எத்தனை முறை கொடுத்தாலும் போய் அவங்க அப்பியர் ஆகி கேட்கிற எல்லா கேள்விக்கும் கொடுக்கிற வரை உங்களை கைது செய்ய வேண்டிய தேவையில்லை. கைது செய்யுங்கள் என்று கோர்ட் ஒருவேளை உத்தரவு கொடுத்தால் மட்டுமே கைதுக்கான அவென்யூ ஓப்பன் ஆகும். அப்ப நீங்க நீண்ட நாளா வரலன்னா அவங்க கோர்ட்டுக்கு போகணும். நாட் கம்ப்ளைங் வித் தி சம்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாருன்னு ஒரு சட்டப்பிரிவு வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் அதை சொல்லி நீதிமன்றத்தில் டைரக்ஷன் வாங்கி கைதுங்கிறதாகத்தான் 41A கொடுக்கறதுக்கு போகும். இன்னொரு நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. நீங்க ஒரு நபரை கைது செய்யணும் அப்படின்னா அது அடிப்படையான விஷயம். ஒரு நபர் வந்து சிறைக்கு அனுப்பணும், நீதிமன்ற காவலில் சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னா அவர் மீது போட்டிருக்கக்கூடிய செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த செக்ஷன், அந்த குற்றத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது 7 ஆண்டுகள் சிறையில் தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையில் இருந்தால் மட்டும்தான், குறைந்தது 7 ஆண்டுகள் இருக்கணும், 7 ஆண்டு அல்லது அதுக்கு மேலே. இப்போ 3 ஆண்டு 5 ஆண்டு 1 ஆண்டு தண்டனை பெறக்கூடிய செக்ஷன்ஸில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருந்ததுன்னா அவர் வந்து கைது செய்ய முடியாது. இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதை வந்து உறுதி பண்ணுது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது போடப்பட்ட பிரிவுகள் அப்படிங்கிறது 2 பிரிவுகளில் போடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமானது வந்து அவர் வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் நடந்துகிட்டார் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பொது இடத்துல அத்துமீறி பேசினாரா, அது மாதிரி இடத்துல கண்ணிய குறைவாக பப்ளிக் மிஸ்சீஃப்ங்கிற அந்த செக்ஷன்ல 352 சப்செக்ஷன் 3 நினைக்கிறேன், அந்த பிரிவின் அடிப்படையில் இந்த 2 பிரிவுல தான் போட்டிருந்தாங்க. இந்த 2மே 7 வருஷத்துக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய பிரிவுகள் கிடையாது. அதனால இயல்பாகவே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து விடுவிக்கப்பட வேண்டிய வழக்காகத்தான் இந்த வழக்கு இருக்குது. அப்போ இதில் கைது செய்ததே அப்படிங்கிறதே ஒரு அத்துமீறலாக தான் பார்க்கப்படுது. அவர் சம்மன் கொடுத்துருந்தா இந்த டேட்டில் ஆஜராகணும்னு சொல்லியிருந்தா அவர் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைச்சிருக்க போறாரு, நடந்திருக்க முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் வந்து இது போகிற இடத்துல, ஆய்வுக்கு போகிற இடத்துல, ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகிற இடத்துல அந்த கிராமத்தோடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த இடத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் கைது பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதில் போடப்பட்ட செக்ஷனுக்கு ரொம்ப அதீதமான நடவடிக்கையாக தான் அது வந்து பார்க்கப்படுது. இதில் என்னென்னா, அவர் உடல் நலமும் அது இங்கே ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடப்படும் பொழுது அவருடைய உடல் நலம், ஹெல்த் கண்டிஷன்ஸும் சைட்டேஷன் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, நீங்கள் டிஃபமேஷனை போடுங்க. டிஃபமேஷன்லேயே சிவில் கிரிமினல் ரெண்டும் இருக்கலாமான்னு ஒரு விவாதம் இருக்குது, தனி விவாதம் நீண்ட நாட்களாக ஓடிட்டு இருக்கிறது. நீங்கள் அந்த இன்டென்ஷனுங்கிறதும் நீங்கள் சிவில் உரிமையாக தான் டிஃபமேஷனை கருதணும், கிரிமினல் போடுறதுங்கிறதே சரியானதல்லைங்கிற விவாதம் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. சுப்பிரமணிய சாமியெல்லாம் அப்படி ஒரு கேஸை போட்டார், கிரிமினல் இருக்கக்கூடாதுன்னு. நீதிமன்றம் அதில் ப்ராப்பரான டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணாமல் அதை அப்படியே நகர்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழக்கில் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலை. அப்போ நீங்கள் அவதூறு பேசுகிற பேச்சு அப்படிங்கிறதுக்கு
எய்தர் நீங்கள் டிஃபமேஷனை உறுதி பண்ணி அதிகபட்ச தண்டனை வாங்கி தரதை நோக்கி போகிற வரைக்கும் செஞ்சீங்கன்னா அவங்களால கன்விக்ஷன் வாங்கி தர முடிஞ்சா அதுக்கப்புறம் நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் கன்விக்ட் ஆகிட்டு உள்ளே போனால் பிரச்சனை இல்லை. கைது பண்ணி எவ்வளோ நாளைக்கு வைப்பீங்க? கன்விக்ஷன் கேஸ் எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? நீங்கள் அடிப்படையில் அரெஸ்ட்டுங்கிறது இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆச்சும் அதுவும் என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்கிறது விஷயம் இருக்குது. எல்லா ப்ரிவென்டிவ் டெஸ்ட்டும் நம்ம அரெஸ்ட்டும் நம்ம சரின்னு சொல்லிட முடியாது. பட் அதில் இருக்கக்கூடிய சில நியாயங்கள் கூட இதில் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல அவதூறு பேச்சுக்கு அவதூறு செய்தது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க? உங்களுக்கு சிவில் உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதை நீங்கள் நிரூபிக்க முடியுமா? எவ்வளோ எப்படி நிரூபிப்பீங்க? அதுக்கு என்ன அளவுகோல்ங்கிறது இருக்குது. அது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் வீரப்பன் கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு நடிகை குறித்து அவர் பேசினது, அதுக்கு ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகள் கழித்து அதில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம். சிவில் உரிமை சார்ந்தது அது. ஆக்சுவலாக நான் ஒரு உதாரணத்துக்கு அந்த வழக்கை சொல்கிறேன். அப்போ இப்படியான காம்ப்ளிகேட்டட் இடத்துல நீங்கள் உள்ளே போகிறீங்க, கைதை நோக்கி அது நகருது அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலாக உங்களை தொடர்ந்து அவர் டார்கெட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. அது எல்லை மீறி அவர் பேசிய பேச்சுக்கு நம்ம இப்போ வரைக்கும் அது சரியானது அல்லது அது வழக்கு ஏன் போட்டிங்கிறது அல்ல. வழக்கினுடைய ப்ரொசீஜரில் டெக்னிக்கலாக அந்த அரசு ரொம்ப அவசரப்பட்டு தூக்கி சிறைக்குள்ளே வச்சு அவனு அவசரப்பட்டா இப்படி தான் நீதிமன்றங்களில் போய் இது ஏறத்தாழ அவங்களுடைய நேற்று ஃபுல்லாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது என்னவோ அவங்க ரிசீவ் பண்ணுறதுல நீங்கள் அவமானப்பட வேண்டிய அவசியம் வரும். அதுதான் சிக்கல். ஒரு அரசாக இருந்துட்டு நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு வழக்குக்கு அவதூறாக பேசினார்கள், விமர்சித்தார்கள், முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்டார்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு பாசிட்டிவாக எந்த இடத்துலையும் அது நகராது. இன்னொன்று, இன்னைய தேதிக்கு நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறை போன்ற ஸ்பெஷல் ஆக்டுக்கும் டு அன் எக்ஸ்டென்ட் இந்த மாதிரி எழுத்து பேச்சுக்காக செடிஷன் கேஸோ இல்லை யூஏபிஏ போடக்கூடியதே கூட நீங்கள் அப்படிலாம் சிறைப்படுத்தி உள்ளே வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பெயில் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க நகர்த்துறாங்க. ஆக்சுவலாக ஆதவ் அர்ஜுனா கரூர் விஷயத்தில் ஒரு நேபாள் மாதிரி இங்கே நடக்கும், அது ஒரு பெரிய வன்முறை நடக்கும்னு போட்டதுக்கே கைது பண்ணலை அவரை. அப்போ அதெல்லாம் கைது பண்ணக்கூடிய விஷயம், அதுக்கே கைது பண்ணலை. ஆனால் இங்கே முதல்வரை எதிர்த்து பேசினாங்க, முதல்வரை கண்ணியம் குறைவாக பேசினாங்கிறதுக்கு கைது வரைக்கும் போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு டூ மச்சா இருக்கு. இப்போ என்னென்னா அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அதாவது விமர்சனங்கள் அப்படிங்கிறது வரும்போது அந்த டிசன்ட்டுக்கான ஸ்பேஸ் தாவேக அரசியல் எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிளை காட்டுறாங்களா? அரசை எதிர்த்து அல்லது டிஎம்கே அன்பானந்தம் அந்த வீட்டில் போனதும் இதே மாதிரியான ஒரு தன்மை தான். அவருடைய இது இங்கே முன்ஜாமீன் ஹைகோர்ட்டில் வந்தது, அது இன்னும் நிலுவையில் இருக்குது. ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்கிறது தான் ஞாபகம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் அந்த வழக்கு இங்கே வருவதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அது நம்ம பார்க்குறோம். அரசு வழக்கறிஞர்கள் இருக்கிற இடத்துல ஆஜராகிறாங்க, இல்லாத இடத்துல அது ஒரு மாதிரி சிக்கலாக குழப்பமாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க பொசிஷன்ஸ் போட்டாங்களான்னு தெரியல. பட் அது ஒரு தனி விவாதமாக இருந்தாலும் ஒரு கைது அது நள்ளிரவு வரை இப்போ ஒரு நாள் கூட உங்களால் சிறைக்குள்ள வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா இது லிட்ரலி உங்களுடைய காவல்துறையை அல்லது நீதித்துறையை நீங்களே உங்கள் அரசு இயந்திரத்தை டிமாரலைஸ் பண்ணுற மாதிரியான விஷயமாக இருக்கும். இப்போ உங்களை நீங்கள் நினச்சது செய்ய முடியல, எதுக்கு நினச்சிங்கிறது வேற, நினச்சதையும் செய்ய முடியல அப்படின்னா இது பொலிட்டிக்கலி இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை மைலேஜ் எடுப்பாங்க. எங்களுடைய சட்டத்துறை தெரியுமான ஆரம்பித்து திமுக ஒரு பக்கம் இதை நகர்த்திட்டு போவாங்க. மேபி இப்படியான எண்ணத்தோடு தான் அடுத்து பல அமைச்சர்கள் அப்படின்னு இருக்காங்களா? ஒரு விஷயம், நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கீங்க அப்படின்னா அவசரப்பட்டெல்லாம் அப்படி கைதை பண்ணிடாதீங்க. சம்மனுக்கு ஒத்துழைக்கலைனாலும் நீதிமன்றத்தில் போட்டு டைரக்ஷன் வாங்கி கைது பண்ணால் கோர்ட்டு சொல்லுச்சுன்னு நீங்கள் சொல்லலாம், குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேஸ் சேவருக்கு. இல்லைனா சந்திரபாபு நாயுடுவை தொட்டு ஜெகன்மோகன் என்ன ஆனாரோ, ஜெயலலிதாவை கைது செய்தது என்பது ஏதோ ஒரு வகையில் சிம்பத்தியாகவும் மாறி 2001 அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கு எப்படி காரணமாக போச்சோ, அதே மாதிரி ஜெயலலிதா கலைஞர் எந்த நடவடிக்கையெல்லாம் ஜெயலலிதாவுக்கு இரும்பு பெண்மணி அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்ததோ அதே நடவடிக்கைகள் தான் 1996 ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இதெல்லாம் வரலாறுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். அதனுடைய உள்ளீடுகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஐயா செங்கோட்டையன் அவர்களை கேட்டு பாருங்க.
முதல் அமைச்சரவையில் இருந்தார், வனத்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கான செயல்பாடுகள் 96 அவரும் தேர்தலில் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்து தோற்றாருங்கிறது அவர்கிட்ட கேட்டால் வரலாற்றிலிருந்து சில பாடங்களை உங்களுக்கு சஜஷன்ஸாகவே சொல்வதற்கு அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான். பார்ப்போம் இவங்க இதிலிருந்து பாடத்தை கற்றுக்குறாங்களா. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து இப்படி போய் நீதிமன்றம் உங்களை கொட்டுவது அப்படிங்கிறது அது ஒரு எம்பரஸ்மெண்ட்டாக இருக்கும். அரசியல் ரீதியிலாக பாடம் கற்றுக்கிட்டா சரி பார்க்கலாம்.